இந்த வாரம் பிக் பாஸ் வீட்டில் டபுள் எவிக்ஷன், அதாவது எல்லாரும் எதிர்பார்த்த 2 நபர்கள் ஒரே நாள்ல வீட்டை விட்டு வெளியே வந்திருக்காங்க. வாங்க என்னாச்சுங்கிறத பார்க்கலாம். 18 போட்டியாளர்களோட ஸ்டார்ட் பண்ண பிக் பாஸ் சீசன் 8 இப்ப வரைக்குமே ரொம்ப நல்லா தான் போயிட்டு இருக்கு. ஆனாலும் பிக் பாஸ் சீசன் 8 சீசன் 7 அளவுக்கெல்லாம் டிஆர்பி அதிகப்படுத்தல, அந்த அளவுக்கு மக்களை பேசவும் வைக்கல அப்படின்னு சொல்லலாம். அந்த வகையில முதல் வாரம் இந்த வாரம் தான் டபுள் எவிக்ஷன் வைக்க போறாங்க. சோ இந்த எவிக்ஷன்ல பாத்தீங்கன்னா ரொம்ப குறைவான வாக்குகள்ல இருந்த சாட்சனா அவங்களும் ஆர்ஜே ஆனந்தி அவங்களும் வெளியேறி இருக்கிறதா ஒரு சில தகவல்கள் வெளியாகி இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த எபிசோட் ரொம்பவே சுவாரஸ்யமாவும் இருக்கு, எதிர்பார்த்து மக்களும் காத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஒரு 2-3 வாரமாவே குறைவான வாக்குகள் வாங்கின சாட்சனா அவங்க எப்படியும் தப்பிச்சுட்டு போயிடுறாங்க. சேனல் தரப்பு அவங்கள உள்ளே வச்சிருக்கிறதுனால நிறைய பேர் விஜய் சேதுபதி அவர் சப்போர்ட் பண்றதுனால தான் சாட்சனா அவங்கள பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வாய்ப்பு கொடுத்து மறுபடியும் வச்சிருக்காங்க அப்படின்னு எல்லாம் சொல்லி பயங்கரமா கலாய்ச்சி விட்டுட்டு இருந்தாங்க. அந்த வகையில இந்த வாரம் ரொம்பவே குறைவான வாக்குகள் 2 பேருமே வாங்கி இருக்கிறதுனால டபுள் எவிக்ஷன் பிளான் பண்ணி 2 பேரையும் சேர்த்து வெளியே அனுப்ப இருக்காங்க. சோ இந்த எபிசோட் ரொம்பவே சுவாரஸ்யமாவும் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு முன்னாடி எதிர்பார்க்காத ஒரு சில விஷயங்கள் பிக் பாஸ் சீசன் 8ல நடக்கும்னு நினைச்சாங்க. ஆனா அப்படி எந்த பெரிய விஷயமும் நடக்கல. சொல்ல போனா அடுத்த சீசன் கமல் சாரே மறுபடியும் தொகுத்து வழங்குவாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு சில தகவல்கள் கிடைச்சிருக்கு. 50 நாட்கள் கடந்ததுக்கு அப்புறமா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள அதிகப்படியான போட்டியாளர்கள் இருக்கிறதுனால கடந்த வாரமே இந்த டபுள் எவிக்ஷன் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்திருக்காங்க. இந்த இல்லனா மிட்வீக் எவிக்ஷனாவது வைப்பாங்கன்னு சொல்லி எதிர்பார்த்திருக்காங்க. ஆனா அது நடக்கல. அதனாலதான் இந்த வாரம் டபுள் எவிக்ஷன் வச்சு சாட்சினா அவங்களையும் ஆர்ஜி ஆனந்தி அவங்களையும் வெளியே அனுப்பியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு தகவல் கிடைச்சிருக்கு. மறுபடியும் எல்லாம் ரீஎன்ட்ரி அப்படிங்கிற விஷயத்துக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் சொல்றாங்க. ஏன்னா வீட்டுக்குள்ள ஏற்கனவே போட்டியாளர்களுடைய எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகமா தான் இருக்கு. அடுத்த வாரம் ஃப்ரீ ஸ்டார்ஸ் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. சோ எதிர்பாராத பல ட்விஸ்ட் இருக்கலாம். சோ வீட்டுக்குள்ள போட்டியாளர்களுடைய குடும்பம் போக போறாங்க. இன்னும் என்னெல்லாம் நடக்க போகுதோ பொறுத்திருந்து தாங்க பார்க்கணும். அந்த வகையில வீட்டை விட்டு வெளியே வந்ததுக்கு அப்புறமே ஆனந்தி அவங்களும் சாட்சினா அவங்களும் கண்டிப்பா வீடியோவை பதிவிடுவாங்க. கண்டிப்பா இவ்வளவு தூரம் மக்கள் சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்பவே நன்றின்னு சொல்ல போறாங்க. நான் ஏதாவது பிக் பாஸ் வீட்டுக்குள்ள தெரியாம பண்ணியிருந்தா மன்னிச்சிடுங்க, நாங்க அதுக்காக பண்ணல அப்படிங்கிற மாதிரி தான் ஏதாவது சொல்ல போறாங்க. சாட்சினா அவங்களுக்கு 2வது வாய்ப்பு, அந்த 2வது வாய்ப்பு இன்னுமே சரியா பயன்படுத்தி இருந்தா அவங்க வீட்டுக்குள்ள இன்னும் ரொம்ப நாள் இருந்திருக்க முடியும். ஆனா அவங்களோட வாய்ப்பை அவங்க சரியா பயன்படுத்தல அப்படிங்கறத மக்களோட கருத்தா இருக்கு. நிறைய பேர் மறுபடியும் அவங்க வீட்டுக்குள்ள ஒரு சில நாள்ல பண்ண விஷயங்களை பார்த்ததுமே அவங்களை வெளியே அனுப்புங்க அப்படின்னு எல்லாம் கூட சொல்லிட்டு இருந்தாங்க. இது எப்படியோ போட்டியாளர்கள் இவங்க 2 பேருமே பாத்தீங்கன்னா அவங்களால முடிஞ்ச அளவுக்கு பெஸ்ட் பிக் பாஸ்க்குள்ள கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லலாம். டாஸ்க் இந்த மாதிரி விஷயங்கள்ல அவங்களால முடிஞ்ச அளவுக்கு பெஸ்ட் கொடுத்தாங்க. ஒரு பக்கம் நிகழ்ச்சியை கொஞ்சம் சுவாரஸ்யமாவும் கொண்டு போனாங்க அப்படின்னு சொல்லலாம். நம்ம சார்பாகவும் அவங்களுக்கு அடுத்தடுத்து நிறைய வாய்ப்புகள் கிடைக்க வாழ்த்துக்களை சொல்லிக்கலாம். பிக் பாஸ்ல இந்த வாரம் இந்த டபுள் எவிக்ஷன் நடக்குது இல்லையா, இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க. இனிமே இது போல நிறைய பிக் பாஸ் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க.